வரான் ஒருத்தன், புதுசாக ஒருத்தன் சும்மா இருந்தவனை நோண்டி விட்டானுங்க. அவன் எங்கே ரோட்டில் போனாலும் கூட்டம் வந்துடுது, அவன் எங்கே போய் நின்னாலும் கூட்டம் வருது. இவனுங்கெல்லாம் கூட்டங்களான்னா 500 ரூபா கொடுத்தா தான் கூட்டம் கூட்டுறது, 1000 ரூபா கொடுத்தா தான் கூட்டம் சேருது. ஊரில் இருக்கிற ஆயாங்களுக்கெல்லாம் 300 ரூபா கொடுத்து கூட்டம் வந்துடுறானுங்க. நம்ம பசங்களாம் சின்ன சின்ன பசங்களாம் அவன் செலவு பண்ணி கூட்டத்துக்கு போகிறான். அந்த மாதிரி ஒரு அரசியல் மாற்றமும் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான் பகவான். கலியுகம் எவ்வளவு நாளைக்குலாம் நீ ஏமாத்துவ? எத்தனை வாட்டி ஏமாத்திட்டு 50 வருஷம் 60 வருஷமா ஏமாத்தினீங்க. இனிமேலும் ஏமாற்ற முடியாது. அடுத்தடுத்து நடக்கும் ஒரு சுழற்சி. அரசியல்லையும் ஒரு சுழற்சி நடக்குது. அது நல்லபடியா 2026 நடக்கட்டும்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு, முருகரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வரான் ஒருத்தன், புதுசா ஒருத்தன் சும்மா இருந்தவனை நோண்டி விட்டானுங்க. அவன் எங்க ரோட்ல போனாலும் கூட்டம் வந்துடுது, அவன் எங்கே போய் நின்னாலும் கூட்டம் வருது. இவனுங்கெல்லாம் கூட்டங்களான்னா 500 ரூபா கொடுத்தா தான் கூட்டம் கூட்டுறது, 1000 ரூபா கொடுத்தா தான் கூட்டம் சேருது. ஊரில் இருக்கிற ஆயாங்களுக்கெல்லாம் 300 ரூபா கொடுத்து கூட்டம் வந்துடுறானுங்க. நம்ம பசங்களாம் சின்ன சின்ன பசங்களாம் அவன் செலவு பண்ணி கூட்டத்துக்கு போகிறான். அந்த மாதிரி ஒரு அரசியல் மாற்றமும் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான் பகவான். கலியுகம் எவ்வளவு நாளைக்குலாம் நீ ஏமாத்துவ? எத்தனை வாட்டி ஏமாத்திட்டு 50 வருஷம் 60 வருஷமா ஏமாத்தினீங்க. இனிமேலும் ஏமாற்ற முடியாது. அடுத்தடுத்து நடக்கும் ஒரு சுழற்சி. அரசியல்லையும் ஒரு சுழற்சி நடக்குது. அது நல்லபடியா 2026 நடக்கட்டும்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு, முருகரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு என் பேரை பார்த்தா என் உயிரோட என் தெய்வத்தை பார்த்துருந்த மாதிரி இருக்கு எனக்கு. என் தெய்வம் 30 வருஷம் கனவு என் பிள்ளை நிறைவேற்றிருச்சு. நீங்க அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மேலுமே எங்க வீட்டுக்காரெல்லாம் மாத்தி விஜய் ஓட்டு போடணும். ரிங்டோனே விஜய் ரிங்டோன் தான் இருக்கும். என்னோட அக்காவோட பொண்ணு மையன் விஜய் பாட்டு போட்டாதான் சாப்பிடுவோம். நல்லதே நடக்கும், ஜெயிக்கிறோம். கான்ஃபிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். வேட்பாளர் வந்திருக்காரு. கருத்தாலம்பட்டிக்கிற ஒரு கிராமத்துல மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க, அவ்வளோ ஆதரவு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் வெற்றி நிச்சயம். மக்கள் அந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க, எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க தெரியுமா? அவ்வளவு மக்கள் ஆர்வமா இருக்காங்க ஆட்சி மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு. வேட்பாளர் வந்திருக்காரு. கருத்தாலம்பட்டிக்கிற ஒரு கிராமத்துல மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க, அவ்வளவு ஆதரவு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் வெற்றி நிச்சயம். மக்கள் அந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க, எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க தெரியுமா? அவ்வளவு மக்கள் ஆர்வமா இருக்காங்க ஆட்சி மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு. வரான் ஒருத்தன், புதுசா ஒருத்தன் சும்மா இருந்தவனை நோண்டி விட்டானுங்க. அவன் எங்க ரோட்ல போனாலும் கூட்டம் வந்துடுது, அவன் எங்கே போய் நின்னாலும் கூட்டம் வருது. இவனுங்கெல்லாம் கூட்டங்களான்னா 500 ரூபா கொடுத்தா தான் கூட்டம் கூட்டுறது, 1000 ரூபா கொடுத்தா தான் கூட்டம் சேருது. ஊரில் இருக்கிற ஆயாங்களுக்கெல்லாம் 300 ரூபா கொடுத்து கூட்டம் வந்துடுறானுங்க. நம்ம பசங்களாம் சின்ன சின்ன பசங்களாம் அவன் செலவு பண்ணி கூட்டத்துக்கு போகிறான். அந்த மாதிரி ஒரு அரசியல் மாற்றமும் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான் பகவான். கலியுகம் எவ்வளவு நாளைக்குலாம் நீ ஏமாத்துவ? எத்தனை வாட்டி ஏமாத்திட்டு 50 வருஷம் 60 வருஷமா ஏமாத்தினீங்க. இனிமேலும் ஏமாற்ற முடியாது. அடுத்தடுத்து நடக்கும் ஒரு சுழற்சி. அரசியல்லையும் ஒரு சுழற்சி நடக்குது. அது நல்லபடியா 2026 நடக்கட்டும்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு, முருகரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நடிகர் விஜயின் அரசியல் வருகை பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் இது வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது. போகிற போக்கில் ஸ்டாலினின் தலையில் இருக்கும் டோப்பாவை கழட்டி விடுவார் விஜய் என்கிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். உண்மையிலேயே விஜய் ஸ்டாலின் தலையில் இருக்கும் டோப்பாவை கழட்டி விடுவார் போல் இருக்கிறது.